பேருந்துகளின் கட்டண உயர்வால் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். நேற்று சாயங்காலம் கிளம்பி இன்னைக்கு காலையில் சென்னை வந்தேன். நேற்றை வரும்போது 1100 ரூபாய்க்கு நான் நாகர்கோயிலேருந்து சென்னை வந்துட்டேன். இன்னைக்கு 3 நாள் லீவ் ஆனதால இங்கேருந்து நான் திரும்ப ஊருக்கு போகும்போது 3000, 3200, 3500 வரை காட்டுது டிக்கெட்டு. அதனால இப்போ திரும்ப போகும்போது கஷ்டமாக தான் இருக்கு. அதனால இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்ததுன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து 3 நாள் லீவ் இருக்கிறதுனால இவ்வளோ ரேட் ஏற்றிச்சுன்னா இப்போ போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு டிக்கெட் ரேட்டு ஏறும் தெரியும், ஆனால் இவ்வளோத்துக்கு ஏறும் தெரியல. 3 மடங்கு 4 மடங்கு ஏறி இருக்கு. இப்போ ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுறேன் 4 மடங்கு ஏறி போய் இருக்குது. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். கவர்மெண்ட் பஸ் இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு சில பஸ் தான் இருக்குது. கண்டினியூவாக எல்லா பஸ்ஸும் புக் ஆயிடுச்சு. இப்போ ப்ரைவேட் பஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆளுக்கு 1500 ரூபா டிக்கெட்டுங்கிறாங்க. அப்போ நாங்கள் 3 பேருக்கு 4500 ரூபா கொடுத்து போகணுமா? அப்போ கவர்மெண்ட் பஸ்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் பெஸ்ட்டு. மற்றொரு புறம் சாலை வரிக்கே லட்சக்கணக்கில் செலவழிப்பதால் நஷ்டத்தை ஈடுகட்டவே கட்டணம் உயர்த்தப்பட்டதாக புலம்புகின்றனர் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள். எங்களை பார்த்து கேட்குறீங்க, ரேட் அதிகம் வச்சு ஓட்டுங்க நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நாங்கள் 90 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு. என்னோட 40 சீட்டு வண்டி தான் என்னோட வண்டி. 1,21,000 ரூபா நான் டேக்ஸ் கட்டுறேன். அதே இது ஸ்லிப்பர் வண்டி 1,80,000 2,10,000 வரைக்கும் 90 நாளைக்கு ஒரு ட்ரிப் கட்டுறோம். ஆனால் நாங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக இது ஆடி மாதம் எங்களுக்கு எந்த டூரோ எந்த டிக்கெட்டோ எந்த ஃபங்க்ஷன் வீடோ எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு மாதமாக சும்மா தான் இருந்துருக்கிறோம். சும்மா தான் இங்கேருந்து மதுரை ஓட்டினோம்னா 300 ரூபாய்க்கு ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் லாப நோக்கில் எதுலையுமே வரல. நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றணும், எங்கள் ஃபேமிலியை காப்பாற்றணும், அதில் ஒரு 10 ரூபா லாபம் இருக்காதான்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த லைனுக்குள்ளே வர்றோம். டேக்ஸ் கட்டிட்டு தான் இருக்கணும். டேக்ஸ் கட்டாமல் இல்லை, சரிங்களா? அந்த மாதிரி நாங்கள் 450 ரூபா 500 ரூபா ஓட்டுனதில் அது யாரும் கேட்கல. 450 ரூபா இங்கே நாகர்கோயிலையும் சீட்டு போட்டுருக்கோம். அப்போ யாரும் கேட்கல. இன்னைக்கு அந்த நஷ்டத்தை சரி கட்டுறதுக்கு தான் இங்கே ஓட்டுறோம் இந்த ரேட்டு. அன்னைக்கும் எங்களுக்கு சீட்டு 700 ரூபா, பெர்த்து 1000 ரூபா அப்படின்னு அன்னைக்கு ஓடிச்சுன்னா நாங்கள் இன்னைக்கு இந்த ரேட்டு போட தேவையில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.